ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله في القرآن العليم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون فيه والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة لا تخافوا ولا تحزنوا وابشروا بجنة التي كنتم توعدون. எல்லா வல்லமையும் மிக்க ஆற்றல் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அபிவிருத்தியும் அகிலத்திற்கோர் அல்குடையாய் அமைந்த அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், மேலும் அவர்களின் பிரச்சாரங்களையும் போதனைகளையும் சொல் செயல் அங்கீகாரங்களையும் தனது வாழ்க்கை நெறியாக்கி கொண்டு வாழ்ந்த உத்தம சத்திய சகாபிய பெண்மணிகளின் மீதும், மேலும் இவ்வுலகிலே வாழ்ந்து மரணித்த நல்லோர் முக்மீன்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சூரியன் உதிக்கக்கூடிய தினத்திலேயே சிறந்த தினமான ஜும்மாவுடைய நாளில் வல்ல ரஹ்மான் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமலை நிறைவேற்றக்கூடிய விதமாக இங்கே குழும்பி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாகவே ஒரு மதத்தை பற்றி, இந்த மதம் எப்படிப்பட்டது, இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது, உங்கள் கொள்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி மக்கள் மத்தியிலே கேட்டோம் என்று சொன்னால், அவரவர்களுடைய மதத்தை பற்றிய அடையாளங்களையும் அந்த மதம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் தான் மதத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக எடுத்து சொல்லுவார்கள். அதே போலத்தான் இஸ்லாமியர்கள் மத்தியிலே இஸ்லாம் என்று சொன்னால் என்ன என்று நாம் போய் கேட்டோம் என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு என்று சில அடையாளங்களை வைத்து இதுதான் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள். அது தொப்பி போடுவது, தாடியை வளர்த்துக் கொள்வது, ஜுப்பாக்களை போட்டுக்கொள்வது, பள்ளி வாயிலுக்கு செல்வது என்று சொல்லி எல்லாம் சில அடையாளங்களை வைத்து இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள். இன்னும் நன்கு அறிந்தவர்களிடம் சென்று இஸ்லாம் என்று சொன்னால் என்னவென்று கேட்டால், அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாம் என்று சொன்னால் ஓர் இறைவனை வழிபடுவது, ஐநேரம் தொழுகையை பேணுவது, ரமலான் மாதங்களிலே நோன்பு நோற்பது, இதெல்லாம் தான் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள். என் அன்புக்கும் கண்ணியத்திற்கும் மிக்க சகோதர சகோதரிகளே, பல இடங்களிலே திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாம் என்று சொன்னால் என்னவென்று கற்பித்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலியமாகவும், தன்னுடைய வாழ்க்கை உதாரணங்கள் மூலியமாகவும், சொல் மூலியமாகவும், செயல் மூலியமாகவும் இதுதான் இஸ்லாம் என்று நமக்கு கற்றுத்தந்து விட்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எடுத்துரைக்கிறான். நாம் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு வசனத்தின் மூலியமாக நாம் எல்லாரும் இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம், இந்த வசனத்தை அதிகமாக ஓதி இருப்போம். மனனம் செய்யாதவர்களாக இருந்தாலும் இந்த வசனத்தை ஓதினோம் என்று சொன்னால், இந்த வசனத்தை தான் அஜிரத்து ஓதுறாரு என்று சொல்லி நம்ம அழிவுக்கு ஞாபகம் இருக்கும். இதன் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுதான் இஸ்லாம், இதுதான்ப்பா இஸ்லாம், இதை தாண்டின இஸ்லாம் எதுவும் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எடுத்து சொல்றான். என்ன வசனம் என்று சொன்னால், அல் மாவுன் என சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். அரஐத்த, உனக்கு தெரியுமா நபியே, உனக்கு தெரியுமா, அல்லதி யுகத்திபு பித்தீன், இந்த தீனை மறுக்கக்கூடியவனை உனக்கு தெரியுமா. தீன் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் இருக்கு. தீன் என்று சொன்னால் இஸ்லாம் தான் தீன். தீனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னது? மாலிக்கி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. தீனுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? மாலிக்கி யௌமித்தீன். மாலிக்கின்னு சொன்னா அதிபதினு அர்த்தம், தீன் சொன்னா தீர்ப்பு நாள்னு அர்த்தம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், இந்த தீனை மறுக்கக்கூடியவனை உனக்கு தெரியுமா, இந்த தீர்ப்பு நாளை மறுக்கக்கூடியவனை உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை பற்றி நபியை பார்த்து கேள்வி எழுப்புறான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இஸ்லாமிய மார்க்கம் என்னன்னு சொல்லி இஸ்லாமியர்களிடத்துல நீங்கள் போய் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் ஐவேளை தொழுகிறதுன்னு சொல்லி.
ஒரு இறைவனை வழிபடுவது என்று சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் தாடி வைத்துக் கொள்வது, தொப்பி போட்டுக் கொள்வது, ஜுப்பா மாட்டிக்கொள்வது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய அடையாளங்களாக சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அராய்தல்லதி யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை மறுக்கிறீங்களேப்பா, அவ யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்லணும்? எவன் தொழுகவில்லையோ, எவன் நோன்பு நோக்கவில்லையோ, எவன் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ, எவன் ஹஜ்ஜு செய்யவில்லையோ, எவன் ஒருவன் உம்ரா செய்யவில்லையோ, அவன் தான் இந்த மார்க்கத்தை மறுக்கிறான் அல்லாஹ் சொல்லணுமா கூடாதா? வணக்க வழிபாடுகள் தான் இஸ்லாம் என்று சொன்னால் இதை அல்லாஹ் சொல்லி இருக்கணுமா கூடாதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அராய்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், எவன் ஒருவன் அனாதையை விரட்டுகின்றானோ. எங்க போறான் பாருங்க அல்லாஹ். தன்னை வணங்குவதை விட்டுவிட்டு ஒரு இறைவனை வணங்குற எவ்வளவு கொள்கையை அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யகுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டுவதில்லை. எவன் ஒருவன் அனாதையை விரட்டுகின்றானோ, ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டவில்லையோ, அவன் இந்த மார்க்கத்தை மறுத்துட்டான். அவன் தொழுது நோன்பு நோற்று ஹஜ்ஜு செய்து உம்ரா செய்து தஸ்பீக் செய்து பள்ளி வாயில்களிலே கிடந்தாலும் சரி, ஏழையை அனாதையை நீ உபசரிக்கவில்லையா, உனக்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது, நீ மார்க்கத்தை மறுத்துட்ட, நீ தீனை மறுத்து விட்டாய் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டவில்லை. ஏழைகளுக்கு உணவளிப்பதுங்கிறது வேற, தூண்டுறதுங்கிறது வேற. என்னிடம் ஒரு ஒரு பணம் இருக்குது, ஒரு அமௌண்ட் இருக்குது, இதை வைத்து ஒரு 4 ஏழைக்கு உணவளிக்கலாம். அந்த 4 ஏழை சாப்பிட்டு இது ஏழைக்கு உணவளிப்பது. ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டுவது என்று சொன்னால் என்ன? என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து என்னுடைய குடும்பத்தை தான் நான் ஓட்ட முடியும். ஆனா நான் போய் 4 பேர்த்த என்ன பண்ணுவேன்? பாய், இந்த மாதிரி ஏழை இருக்கிறாங்க, என்னிடம் பணம் இல்லை, உங்கள் பணத்தை கொடுங்க, இவர் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒருவரை ஏழைக்கு உணவளிக்கும்படி தூண்டுறது. 90% பேர் இதில் அடங்கி விடுவோம். ஏழையை தவிர, ஏழையை தவிர அனைத்து பேரும் இதில் அடங்கிடுவோம். இந்த வார்த்தையில யார் அடங்கிடுவோம்? எல்லாரும் டோட்டலா அடங்கிடுவோம். எவன் ஒருவன் ஏழையோ அவனை தவிர அனைவரும் இதில் அடங்கி விடுவோம். அப்போ ஏழைக்கு உணவளிப்பதை எவன் தூண்டவில்லையோ அவன்தான் இந்த மார்க்கத்தை மறுக்கிறான். அனாதையை உபசரிக்க எவன் உபசரிக்கவில்லையோ அவன் இந்த மார்க்கத்தை மறுக்கிறான், மறுமையினால மறுக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களை, எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். பல மதங்கள் இருக்குது, பல கொள்கைகள் இருக்குது, அனைத்தும் என்ன சொல்லுது? மொழியினால் மனிதனுக்கு தீங்கு செய்யறான். என் மொழி பெருசு, ஓ மொழி சின்னது, நான் 2000 வருஷமா என்னோட மொழி இருக்குது, பல்லாயிரம் கோடி வருஷமாக நாங்கள் இந்த பாஷைகளை பேசுறோம், நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள். மொழியினால் பாகுபாடு, நிறத்தினால் பாகுபாடு, வெள்ளை நான் கருப்பு, நீ வெள்ளை, நான் வெள்ளை நீ கருப்பு, நிறத்தினால் பாகுபாடு, மதத்தினால் பாகுபாடு, ஜாதியினால் பாகுபாடு. இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் என்ன சொல்லுது? நீ கடவுளை நினைப்பதாக இருந்தாலும் சொன்னா ஏழைக்கு உணவளி, அப்பதான் மார்க்கத்தில் இருக்கிற. தொழுதா நீ மார்க்கத்தில் இல்ல, துவா செஞ்ச நீ மார்க்கத்தில் இல்ல, என்ன வழிபாடுகள் செஞ்ச மார்க்கத்தில் கிடையாது. மார்க்கத்தில் இருக்கிறியா? ஏழைக்கு அனாதைக்கு உதவி செய், கடவுளை நினை, மனிதனை நினைன்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் என்ன மதம்? இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இதை சொல்லுது. உலகத்துல எவ்வளவு மார்க்கங்கள் மதங்கள் இருக்கு, நீங்க தொலாவி பாருங்க. அதுல எதை சொல்லுது? கடவுளை நினைச்சா மனிதனை வதை செய்யறான். இன்னும் சொல்ல போனா அரேபியர்கள் மத்தியில ஒரு கொள்கை, என்ன கொள்கை? தன்னுடைய மொழிதான் சிறந்த மொழி என்ற ஒரு கொள்கை. இறுதி அஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க, இந்த அரபி மொழி பேசுபவனுக்கும் பிற மொழி பேசுபவனுக்கும் எந்த ஒரு உயர்வு தாழ்வும் கிடையாது, பிற மொழி பேசுபவனுக்கும் அரபி மொழி பேசுபவனுக்கும் எந்த ஒரு உயர்வு தாழ்வும் கிடையாதுங்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் மத்தியில ஒரு கூற்று இருக்குது, அரபியர்கள் மத்தியில. அரபி பேசக்கூடியவன் தான் மனுஷன், அரபி பேச தெரியாதவன் அஜமி, மிருகம்னு சொல்றான். மொழி வெறி பாருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் வெறி சொல்ற சீமான்லாம் ஒரு கூட கிட்ட கூடி வர முடியாது. இவன் என்ன சொல்றான்? அரபி மொழி பேசக்கூடியவன் தான் மனுஷன், அரபி மொழி உனக்கு தெரியலையா, நீ அஜமி, மிருகம் என்று சொல்றான். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து சகாபாக்களை என்ன பண்றாங்க? ரத்தின கற்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி வைக்கிறாங்க. இப்ப இஸ்லாமிய கொள்கை என்ன? தீன் சொன்னா என்ன? தீனை மறுக்க கூடாது என்று சொன்னால் நம்ம ஏழைக்கும் அனாதைக்கும் உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இத்தோட நிறுத்திடுறானா? இத்தோட நிறுத்தல. 76வது அத்தியாயம் 8வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய மறுமையிலே
உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல பேசுறான். மறுமையிலே இப்படி ஒரு தர்ஜாவை யாரால அடைய முடியாது. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இந்த வசனத்தில் வரக்கூடிய தர்ஜாவை யாராலும் அடைய முடியாது. அப்படி ஒரு தர்ஜா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். என்ன சொல்றான்? வா யுதீமூனத்தமா அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வை நேசித்ததற்காக இவர்கள் உணவளிக்கின்றார்கள். ஒரு மனுஷனை பத்தி சொல்றான், கேளுங்க, கற்பனை பண்ணி பாருங்க. வா யுதீமூனத்தமா அலா ஹுப்பிஹி, மனிதன் நேசித்ததற்கு, அல்லாஹ்வை நேசித்ததற்காக இவர்கள் உணவளிக்கின்றார்கள். யாருக்கு உணவளிக்கின்றார்கள்? வா அஷீரன், சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிக்கின்றார்கள். வா யத்தீமன், ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு உணவளிக்கின்றார்கள். வா மிஸ்கீனன், ஏழைகளுக்கு உணவளிக்கின்றார்கள். என்ன பண்றான்? உணவு கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான்? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவு கொடுக்கிறான். வெறுமனே உணவு கொடுத்தா மட்டும் போதுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த மனிதன் உணவு கொடுக்கிறான் இல்லையா, அவன் என்ன சொல்லி கொடுக்கிறானா, இன்னமா நுதீமுக்கும் லி வஜ்ஹில்லா. அவன் என்ன சொல்றான்? இன்னமா நுதீமுக்கும் லி வஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா. உணவை கொடுத்துட்டு சொல்றானா, என்ன சொல்றான்? நான் இதை முகஸ்துதிக்காக கொடுக்கல. இந்த உணவை உங்களுக்கு கொடுத்த பாத்தியா, இதை முகஸ்துதிக்காக கொடுக்கல, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அஞ்சி கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மனுஷனுக்குனே ஒரு இயல்பு இருக்குதுங்க. ஒரு இயல்பு, அது அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லிக்கிறார். ஒரு இயல்பு, மனிதனுக்கு உண்டான இயல்பு என்று சொன்னா, ஒரு பணத்தை ஒருவருக்கு உதவிக்கு கொடுத்துட்டோம், ஒரு உணவை கொடுத்துட்டோம் என்று சொன்னா நம்மளை பார்த்தா அவர் சலாம் சொல்லணும். நம்ம உணவு கொடுத்துருப்போம், ஒரு பணம் கொடுத்துருப்போம், ஒரு உதவி செஞ்சிருப்போம். உடனே அவர் நம்மளை ரோட்ல எங்கேயாவது பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், நம்ம அப்படி சொல்லணும். நம்மளே 4 பேர்த்துட்டு சொல்லி காட்டுவோம், ஒன்றும் இல்லாமல் இருந்தானப்பா, நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சோம்னு சொல்லி 10 பேர்த்துட்டு சொல்லி காட்டுவோம். ஓட்ட வழியில் தண்ணி எடுத்தது மாதிரி அனைவரும் போய்விடும். அதை எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உணவு கொடுத்தவன் சொல்லுவானா, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா, உங்களிடம் இருந்து எனக்கு எந்த பிரதிபலனும் தேவை கிடையாது, நன்றியும் தேவை கிடையாது. நன்றி கிட்டி திட்டிட்டு முடிப்போ. உணவு கொடுத்தோன்னே என்ன நன்றி கிட்டி, நீ என்னடா சாப்பாடு கொடுக்குற, அவர் கொடுத்த சாப்பாடு நான் திட்டிட்டு குடிப்போ. அவன் என்ன சொல்லுவானா, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா என்று சொல்லுவான். சொல்லிவிட்டு சொல்லுவான், அபுஹசம் கம் தரீரா, கடுமை நிறைந்த அந்த நாள் இருக்கிறியா, மறுமை நாள், அதுக்கு அஞ்சி தான் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், உங்களுக்கு நான் இந்த பொருளாதாரத்தை கொடுத்தேன், அனாதையா இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் உபசரித்ததுக்கு என்ன காரணம், கடுமை நிறைந்த மறுமை நாளுக்கு நான் அஞ்சி கொண்டேன் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுவான். சொல்லிவிட்டு அந்த உயர்ந்த தர்ஜாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவன் சொன்னான் இல்லையா, அபுஹசம் கம் தரீரா, கடுமை நிறைந்த நாளுக்கு நான் அஞ்சி தான் உனக்கு உணவு கொடுத்தேன்னு சொல்றான்ல, அல்லாஹ் சொல்றான், அந்த கடுமை நிறைந்த நாளினுடைய தீங்கிலிருந்து இவனைத்தான் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். அன்புக்குரிய சகோதரர்களை, சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. மஹ்ஷர் மைதானத்திலே எத்தனை வேதனைகளை நம்ம படிச்சிருக்கோம், எத்தனை தடவை நம்ம படிச்சிருப்போம். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய காட்சிகளை அல்லாஹ் என்ன சொல்றான், சூரியன் அருகிலே கொண்டு வரப்படும், நெருப்பினாலான செருப்புகளை போட வைக்கப்படும், நிர்வாணமாக அனைவரும் நின்று கொண்டு இருப்பார்கள், எல்லாரும் பயத்திலே அன்று ஓடிக்கொண்டு இருப்பார்கள். எவ்வளவு பயம் இருக்குன்னு பாருங்க. அந்த நாள்ல நீங்க நினைச்சு பாருங்க, இன்று நாம் இறந்து விட்டோம், நாளைக்கு மறுமை நாள் வருகின்றது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் எழுப்புகின்றான். எழுப்பிய பிறகு நிற்கக்கூடிய நிலையிலே மனதிலே எவ்வளவு அச்சம் இருக்கும். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், ஃபவக்காவுமுல்லாஹு ஷர்ரதாலிக்கல் யௌம், அந்த நாளிலிருந்து தீங்கிலிருந்து உனக்கு போ, வெளியே, உனக்கு தீங்கே கிடையாது, ஜாலியா நில்லு, முக மலர்ச்சியை கொடுப்பேன்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், முக மலர்ச்சியை கொடுப்பான் அல்லாஹ் உங்களுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏழைகளுக்கும் அனாதைகளையும் உபசரிக்க வேண்டும். எப்படி உபசரிக்கணும், சும்மா பணத்தை கொடுத்து விட்டு, பொருளை கொடுத்து விட்டு, உணவை கொடுத்து விட்டு, நான் தான் கொடுத்தேன் என்று சொல்லி ஊர் ஃபுல்லா சொல்லாம, கொடுக்கக்கூடிய இடம் தெரியாத அளவுக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை அல்லாஹ்விடம் மட்டும் பதிவு செய்து, அல்லாஹ் நான் ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், நீ சொன்ன மாதிரி நான் உதவி செஞ்சுட்டேன், மறுமை நாளைக்கு அஞ்சு உதவி செஞ்சுட்டேன், நன்றி எதிர்பார்க்கல, பிரதிபலன் எதிர்பார்க்கல என்று சொல்லி எவன் உளப்பூர்வமாக இந்த தர்மத்தை செய்கின்றானோ அவனுக்கு மறுமை நாள்ல என்ன பண்ணி தரேங்கிறான், மறுமை நாள் இருக்கக்கூடிய அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தரேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு உணவளிப்பதிலே அலட்சியம் காட்டக்கூடியவர்கள் நம்மில் அதிகமான பேர் இருக்கிறோம். அனாதைகளை உபசரிப்பதிலே அலட்சியம் காட்டக்கூடியவர்கள் என்ன இப்ப சொல்ற பயான் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முடியும், எங்கப்பா போய் அனாதையை பிடிக்க இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, தாய் இல்லாத தந்தை இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதை தொலாவி போய் நம்ம கொடுக்கறது இல்லை, அலட்சியமா இருக்கு, ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். அப்படி அலட்சியப்படுத்தக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டால் ஃபஜ்ர் என்ன சொல்லக்கூடிய அத்தியாயத்தில், ஃபஅம்மல் இன்சானு
இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வஅன்அமா. ஒருவனுக்கு சோதிக்கக்கூடிய விதமாக செல்வத்தை கொடுத்தால் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டானப்பா என்று சொல்லி அந்த மனிதன் சொல்றான். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், வ அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. அவனிடமிருந்து கொஞ்சம் செல்வத்தை நாம் எடுத்துக்கொண்டால் உடனே அந்த மனிதன் சொல்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், இறைவன் என்னை இப்படி அவமானப்படுத்திட்டான். எப்படி? காசை கொடுத்தா இறைவன் என்ன கண்ணியப்படுத்திட்டானா? காசை எடுத்துக்கொண்டா கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு என்று சொன்னா, பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றானா, ஃபயகூலு ரப்பி அக்ரமன், இறைவன் என்னைய கேவலப்படுத்திட்டான் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்வதான் சொல்றான். அல்லாஹ் சொல்லி விட்டு சொல்றான், கல்லா, அவ்வாறு அப்படி இல்லடா. அப்படி நினைச்சுக்கிட்டியா? செல்வத்தை உனக்கு கொடுத்ததும் செல்வத்தை உன்னை விட்டு எடுத்துக்கொண்டதும் உன்னை நல்லா அந்தஸ்தோட வாழ வைப்பது என்று நினைச்சு கொண்டையா? கல்லா, அவ்வாறில்லை. வல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் அனாதைகளை உபசரிப்பதில்லை. வலா தஆதுன அலா தஆமில் மிஸ்கீன், நீங்கள் ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டுவதில்லை. உனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறேன், காசை கொடுத்துருக்கிறேன், உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறேன், வளத்தை கொடுத்துருக்கிறேன். நீ என்ன பண்ற? நீ உன்னுடைய சொகுசுக்காக வாழ்ற. சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான், வாரிசு முறையிலே கிடைக்கக்கூடிய சொத்துக்களை உண்டு நன்றாக இருக்கின்றீர்கள், செல்வத்தை அளவுக்கு மிஞ்சி நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு இந்த மனிதர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுறான். செல்வத்தை கொடுத்தோனையும் ஏழையும் அனாதையும் உபசரிக்காமல் அலட்சியமா இருக்கக்கூடிய மனிதனை பத்தி அல்லாஹ் பட்டியலிடுறான். இட்டு விட்டு அல்லாஹ் மறுபடியும் சொல்றான், கல்லா, அவ்வாறில்லை. மறுபடியும் சொல்றான், கல்லா, இந்த உலகம் தூள் தூளாக்கப்படும், வானவர்கள் அணிவகுக்க உன்னுடைய இறைவன் மறுமை நாளிலே வருவான். எந்த நாளுக்கு அஞ்சாமல் நாம் ஏழைகளையும் அனாதைகளையும் உபசரிக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தோமோ, அல்லாஹ் சொல்றான், மறுமை கல்லா, அல்லாஹ் அவ்வாறு இல்லடா, மறுமை நாளிலே வானவர்கள் அணிவகுக்க அல்லாஹ் வருவான், உனது இறைவன் வருவான். எந்த மனிதன் எல்லாம் இப்ப அல்லாஹ் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன அந்த விஷயங்களிலே ஈடுபடாமல் இருந்தார்களோ அவர்களிடம் எடுத்து காட்டப்படும். வஜி யௌமைதிம் பி ஜஹன்னம், இந்த பார், இதுதான் நீ செல்லக்கூடிய நரகம். வஜி யௌமைதிம் பி ஜஹன்னம். உடனே இந்த மனிதன் சொல்லுவானா, யௌமைதி யததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு திக்ரா, மனிதன் அன்றைக்குத்தான் தன்னுணர்வு பெறுவான். தன்னுணர்வுன்னு சொன்னா என்ன? ஆஹா, தப்பு செஞ்சிட்டோமே, பொருளாதாரம் நம்மிடம் இருந்ததே, நம்மளுக்கு கான்டாக்ட் இருந்ததே, அனாதைகள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாங்களே, வீட்டுக்கு பின்னாடி இருந்தாங்களே, யகூலு யாலைத்தனி கத்தம் துளி ஹயாத்தி, புலம்புவானா. என்ன, எப்படி புலம்புவானா? யகூலு யாலைத்தனி கத்தம் துளி ஹயாத்தி, இந்த ஹயாத்தான வாழ்க்கைக்காக, நிரந்தரமான வாழ்க்கைக்காக ஏதாவது நம்ம சேமித்து வைத்து வந்திருக்கலாமே என்று சொல்லி மனிதன் புலம்புவான். புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இன்றைய நாளிலே நீங்கள் அன்றைக்கு எவ்வளவு ஏமாத்துனீங்க, பொருளாதாரத்தை மோசடி செய்தீங்க, அனாதைக்கு கொடுக்காம மறுத்தீங்க, ஏழைக்கு நீ சாப்பிடும் போது பிரியாணி, அவனுக்கு கொடுக்கும்போது தக்காளி சாப்பாடு, அநியாயம். இவன் பிரியாணி சாப்பிடுவான், ஏழைக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்குறான்? தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு. நான் நன்றாக சாப்பிட வேண்டும். இப்ப இதுல அநியாயம் பண்ணியா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இந்த மறுமை நாளிலே அந்த அஹத் இருக்கிறானே ஒருவன், அந்த அஹத் அன்னைக்கு பிடிக்கக்கூடிய பிடியை போல எவனாலையும் பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கடுமையான பிடியை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தீர்க்கம் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை! இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? எப்படி தப்பிக்கிறது? இதை நாம் செய்யாவிட்டால் மறுமைக்கு சென்று மறுமையிலே சொர்க்கம் அடைந்து விடுவோம் என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா? ஒருபோதும் அடைய முடியாது. இதை அல்லாஹ் தடையாக நமக்கு ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 90வது அத்தியாயத்திலே 10வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மனிதனுக்கு 2 வழிகளை காமிச்சோங்கிறான். மனுஷனுக்கு 2 வழியை காமிச்சிட்டோம், ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. 2 வழியை மனுஷனுக்கு காமிச்சாச்சு. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமல் அதுராக்கமல் அக்கபா, அக்கபாவை இந்த மனிதன் கடக்கவில்லை. என்ன பண்ணல? அக்கபா என்று சொன்னா பள்ளத்தாக்கு, 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கை மனிதன் கடக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மனுஷனுக்கு 2 வழியை காமிச்சாச்சு. ஒரு வழி நல்ல வழி, ஒரு வழி கெட்ட வழி. நல்ல வழியை பிடிச்சிட்டான். ஒரு மலையில் இருக்கிறான், துனியாங்கிற மலையில இருந்து ஆகிரத் அப்படிங்கிற மலைக்கு அவன் செல்லணும். நடுவுலே பள்ளத்தாக்கு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? நடுவுலே பள்ளத்தாக்கு இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ்வே கேட்கிறான், வமா அதுராக்க மல் அக்கபா,
அக்கபான்னு சொன்னா என்ன, பள்ளத்தாக்குனா என்ன கேட்கிறான். இந்த பள்ளத்தாக்கை கடந்தால்தான் மறுமையிலே சொர்க்கத்தை நீங்க அடைய முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஃபமா வதுராக்கமல் அக்கபா, சொல்லிட்டு சொல்றான் ஃபக்கூர் அக்கபத்தின், அடிமைகளை விடுதலை செய்யு. முதல் தடையை கடக்கணும், மறுமையில சொர்க்கத்தை அடையணும் என்று நினைச்சீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், ஃபக்கூர் அக்கபத்தின், அடிமைகளை விடுதலை செய்ய. இன்றைக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அடிமைகள்லாம் என்ன பண்ணப்பட்டாங்க, விடுதலை செய்யப்பட்டு விட்டாங்க. அப்போ அடிமைகள் இன்றைக்கு கிடையாது. மேலும் சில விஷயங்களை நபிகள் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அது இரண்டாவது உரையில பார்ப்போம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ முதல் உரையிலே அந்த அக்கபா, அந்த பள்ளத்தாக்கை கடப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது முதல் விஷயமாக ஃபக்கூர் அக்கபத்தின், நீங்கள் முதல்ல அடிமை விடுதலை செய்யுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அந்த அடிமைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதிகப்படியாக செல்வம் இருக்கக்கூடியவர்கள் வாங்கி ஃபுல்லாக விடுதலை செய்தனால அடிமைகள் இப்போ கிடையாது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், மொத்தமாக அதில் 6 விஷயத்தை சொல்கிறான். இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன சொல்கிறான்னு கேட்டால் யதீமன் தா மத்ரபா வாய் மிஸ்கீனன் தா மத்ரபா. ரெண்டாவது நீ என்ன செய், உன்னுடைய உறவினர்கள்லையோ இல்லை உனக்கு நெருக்கமான ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ உதவி செய். அண்டை வீட்டார்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், இல்லை நம்ம ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார், அது மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதுபோல நெருக்கமான உறவினர்களுக்கோ இல்லை நெருக்கமான அனாதைகளுக்கு, நெருக்கமான ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இதை 2 சொல்றான், மொத்தம் 3 ஆச்சா. அப்போ முதல் விஷயம் என்ன, அடிமையை விடுதலை செய்தல். இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறது ஏழைக்கு உதவி செய். அப்போ இது இன்னொரு தடையை கடக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க, ஒரு ஓட்ட பந்தயம், 100 மீட்டர் ஓடு, 200 மீட்டர் ஓடு, 400 மீட்டர் ஓடு, 800 மீட்டர் ஓடுங்கிறான். இப்போ 800 மீட்டர் ஓட்டத்தில் எப்படி இருக்கும், 800 மீட்டர் ஓடுனா ஜெயிச்சிடலாம். ஆனால் தடகள போட்டின்னு ஒன்று வைப்பான். தடகள போட்டினா என்னது, ஓடவும் செய்யணும், தடையை தாண்டவும் செய்யணும். தடையை தாண்டவில்லை என்று சொன்னால் அவன் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வச்சிருக்கான், நமக்கு தடகள போட்டி வச்சிருக்கான். நீங்கள் இந்த மறுமை இன்மையிலிருந்து மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய போட்டி என்ன, தடகள போட்டி. அதிலே நீங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிரமப்படக்கூடிய காலத்திலே உதவி செய்யுங்கள் சொல்றான். சொல்லிவிட்டு 4ஆவதாக ஒன்று சொல்றான் கேளுங்க, சும்மக்கான மினல்லதீன ஆமனும், பிறகு நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்க. சும்மன் போடுறான், சும்மா சொன்னா பிறகு, சும்மக்கான மினல்லதீன ஆமனும், பிறகு நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும்ங்கிறான். எப்படி, முதல்ல ஏழைக்கு செய், என்னை நேசிக்கிறியா, அனாதைக்கு செய், பிறகு நீ நம்பிக்கை கொண்டும் இரு. அப்புறம் சொல்றான், சொல்லிவிட்டு சொல்றான் வத்தவா சௌபி சபிரி வத்தவா சௌபில் மருகமா, நீங்கள் இரக்கத்தையும் பொறுமையையும் மக்கள் மத்தியிலே போதியுங்கள். இது எல்லாம் என்னது, அல்லாஹ் நாம் வைத்திருக்கக்கூடிய தடை. மறுமையிலே சொர்க்கத்தை அடைய நினைக்கக்கூடிய நாம் தொழுவது, நோன்பு நோற்பது, இது போன்ற செயல்களோடு மட்டும் நம்முடைய செயல்பாடுகளை நிறுத்திவிடாமல் இந்த தடை என்பது என்னவென்பதை நீங்கள் படித்து பாருங்க. திருமறை குர்ஆனிலே 90வது அத்தியாயத்திலே 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், தடைகளை நீங்கள் கடக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நம் முன்பு சொன்னதை போல ஏழைகள் என்று வந்துவிட்டால், அனாதைகள் என்று வந்துவிட்டால் நம்முடைய உபசரணை அவர்களுக்கு எப்படி இருக்குது, நம்ம அவர்களை எப்படி உபசரிக்கணும். ஆனா நம்ம எப்படி உபசரிக்கிறோம், நாம் உண்ணக்கூடிய உணவிலே அவர்களுக்கு கொடுப்பதில்லை, நீதமான முறையில் அவர்களிடம் நடந்து கொள்வதில்லை. அவர்களை நம்ம சில குழந்தைகளை பாருங்க, நம்முடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்மளுடைய குழந்தைகள், நம் வழி வந்த நம்மளுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டு ஏன்பா பெருத்தா வீட்டுக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னா, அம்மா சொல்லியிருக்கிறாங்க சின்னத்தா வீட்டுக்கு போகணும், பெரியத்தா வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது, பெரியத்தாட்ட பணம் இல்லை. அப்ப ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் வீடுகளுக்கு செல்லாதீர்கள் என்று சொல்லி குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொடுக்கின்றோம். எப்படி அந்த குழந்தை ஏழையை கவனிக்கும், எப்படி அந்த குழந்தை அனாதைகளை கவனிக்கும், எப்படி இந்த தடையை தாண்டி மறுமையிலே உங்கள் குழந்தைகள் சொர்க்கத்தை அடையும். உறவுகளை பேணுவதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளிலே இஸ்லாம் இதுதான் சொல்லிக் கொடுக்கின்றதா? இதை சொல்லிக் கொடுக்கல. என் அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கின்றான், எவன் ஒருவன் உறவை முறிக்கின்றானோ அவனுடைய உறவை நான் முறிக்கிறேன், எவன் ரத்த உறவை துண்டிக்கின்றானோ அவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை நான் துண்டிக்கிறேன் என்று சொல்லி காட்டுகின்றான். நம்ம உறவுகளிலே இருக்கக்கூடிய ஏழைகளை அனாதைகளை கவனித்தாலே மறுமையிலே சுவனத்திலே சென்று விடலாம் நாம்.
அப்படிப்பட்ட ஒரு வாயிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நாம் இதை இழக்கக்கூடியவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதமற்ற செயல்களை நாம் ஏழைகளுக்கு மத்தியில செய்யறோம். 1000 ரூபாய்க்கு நம்ம போடுற சட்டையை ஒரு ஏழைக்கு எடுத்து கொடுப்போமா? நாம் உண்ணக்கூடிய உணவை ஒரு ஏழைகளுக்கு வழங்குகிறோமா? வழங்குவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றி செலுத்துவதன் மூலியமாக அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சின்ன ஹதீஸ் அதிகப்படியாக கேள்விப்பட்டிருப்பீங்க, சுருக்கமாக சொல்றேன். இஸ்ராயல் சமுதாயத்தை சார்ந்த 3 நபர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க. 3 பேர் யாரு? ஒரு தொழுநோயாளி, ஒரு வழுக்கை தலை உடையவர், ஒரு குருடர். 3 பேத்துக்கும் அல்லாஹ் அருள் செய்யறான். தொழுநோயை அகற்றி அவர்களுக்கு ஆடு ஒட்டகம் போன்ற செல்வங்களை கொடுக்கிறான். 3 பேர்த்திடமும் ஒரு மலக்குமார் வராரு, தனித்தனியாக வந்து கேட்கிறார். அவர் தொழுநோயாளி போலயே வராரு. தொழுநோயாளி எப்படி முன்னாடி இருந்தார் அது போலயே வராரு. வந்து விட்டு கேட்கிறார், நான் இன்றைக்கு வந்து பயணத்துல வந்திருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு உதவி செய்பவர் அல்லாஹ்வும் உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, எனக்கு நீ உதவி செய்யப்பா என்று கேட்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? இந்த செல்வம் எல்லாம் நானே சம்பாதிச்சது, நானே இதை சம்பாதிச்சேன், எனக்கு அல்லாஹ் எல்லாம் கொடுக்கல என்று அகந்தை கொள்றான். அதன் காரணமாக செல்வங்களை அல்லாஹ் என்ன பண்றான்? நாசமாக்குகின்றான். அதே போல வழுக்கை தலை உடையவர்களிடம் வந்து கேட்கிறாரு, ஒரு மாடு கொடுப்பா, இந்த பயணத்தை நான் முடிச்சுக்கிறேன் என்று சொல்லி மாணவர் மனித ரூபத்தில் வந்து கேட்கிறார். அவன் என்ன பண்றான்? அவனும் அகந்தை கொள்றான். அவனுடைய செல்வத்தை அல்லாஹ் நாசமாக்குறான். 3ஆவதாக குருடரிடம் வரான். யார் வரா? மலக்குமார்கள் மனித ரூபத்தில் குருடர் போலவே வர்றார். எனக்கு பார்வை இல்லை, அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுக்கல, நீ எனக்கு இந்த ஆட்டை கொடு, இந்த ஆட்டை வைத்து என்று நான் என்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வேன் என்று அந்த மனிதன், அந்த மலக்குமார் மனித ரூபத்தில் சொல்றார். உடனே அந்த குருடர் சொல், நன்றி பாருங்க, நன்றி என்றால் எப்படி இருக்கணும்? இப்படி நன்றி செலுத்த வேண்டும். நானும் உன்னை போல் குருடராகத்தான் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு அருள் செய்தான், ஆட்டு மந்தையை கொடுத்தான், இன்றைக்கு நீ ஒரு ஆடு இல்லை எத்தனை ஆடு வேணாலும் எடுத்துக்கோ, இதை பற்றி உன்னை நான் சிரமப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அந்த மலக்குமார் சொல்றாரு, எனக்கு உன்னுடைய செல்வம் எதுவும் தேவை கிடையாது, உன்னுடைய இந்த கூற்றில் இந்த செயலில் அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான், அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான்ப்பா. அப்போ நன்றி செலுத்துவதன் மூலியமாக அல்லாஹ்வை திருப்தி அடைய வைக்க முடியும். அகந்தை கொள்ளக்கூடாது. இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நான் தான் சம்பாதிச்சேன், நான் ஏன் கொடுக்கணும் ஏழைக்கு என்று சொல்லி அகந்தை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் மூலியமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவுவதுதான் இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம், இந்த தீன். இந்த மறுமை நாளை நிலைநாட்டக்கூடியவர்கள், மறுமை நாளை மறுக்கக்கூடியவர்கள் தான் ஏழைகளையும் அனாதைகளையும் மறுப்பார்கள் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்ன என்பதை இன்னும் பல இடங்களில் பல வசனங்களின் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். அதையெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை நாம் எடுத்து இந்த திருமறை குர்ஆனை ஓதி கற்றுக்கொண்டு நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் மறுமை நாளிலே சொர்க்க சுவனத்தை அடையக்கூடிய சிறந்த ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்தினருக்கும் என் குடும்பத்தினருக்கும் தந்த அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.